ஸ்போக்கன் இங்கிலீஷ் டுட்டோரியல் 19. நண்பர்களே, இதுவரை நாம் பல பெயர் சொற்களுக்கு ஆங்கிலத்தில் வாக்கிய அமைப்பு, நிகழ்காலத்தில் அதன் உபகாலங்களில் எப்படி இருக்கும் என்று பார்த்திருக்கிறோம். அதாவது ஐ என்ற பெயர் சொல்லுக்கு, வி என்ற பெயர் சொல்லுக்கு, யூ அதாவது நீங்கள் என்ற அர்த்தத்தில் யூ என்ற பெயர் சொற்களுக்கு, ஹி என்ற பெயர் சொல்லுக்கு நாம் நிகழ்காலத்தில் அதன் உபகாலங்களில் பேச்சுக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அது தமிழாகட்டும் அல்லது ஆங்கிலமாகட்டும் 3 விஷயங்களை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வெர்ப், மூன்றாவதாக ஆப்ஜெக்ட். ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் நிலை கொண்டிருக்கும். வெர்பினுடைய நிலைகள் மற்றும் மாறும் பொழுது, அதனுடைய அமைப்புகள் மாறும் பொழுது அது வெவ்வேறு காலங்களை பிரதிபலிக்கும். உதாரணத்திற்கு ஐ என்ற சப்ஜெக்டை எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரண நிகழ்காலத்தில் ஐ கோ டு கோயம்புத்தூர் என்று சொல்கிறோம். நிகழ் தொடர்காலத்தில் ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர் என்று சொல்கிறோம். நிகழ் முற்றுக்காலத்தில் ஐ ஹவ் கான் டு கோயம்புத்தூர் என்று சொல்கிறோம். நிகழ் முற்று தொடர்காலத்தில் ஐ ஹவ் பீன் கோயிங் டு கோயம்புத்தூர் என்று சொல்கிறோம். இதில் நீங்கள் உற்று கவனித்தீர்களானால் ஐ என்ற சப்ஜெக்டும் டு கோயம்புத்தூர் என்ற ஆப்ஜெக்டும் நிலை கொண்டிருக்கும். வெர்பினுடைய நிலைகள் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நாம் ஐ, வி, யூ, ஹி போன்ற பெயர் சொற்களுக்கு தமிழ் விளக்கங்களுடன் how to create positive negative question speeches in present basic tenses என்பதை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டான, அதாவது தமிழில் படர்க்கை பெண்பால் பெயர் சொல்லான சி, அவள் அல்லது அவர் என்ற பெயர் சொல்லுக்கு how to create positive negative question speeches in present basic tenses என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் வெர்பினுடைய அமைப்புகள் மாறுவதனால் நீங்கள் அதை வாய்விட்டு பயிற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு காலத்தையும் எடுத்துக்கொண்டு அதற்குண்டான மாதிரி வாக்கியங்கள் கொடுத்து ஒவ்வொரு உபகாலத்திலும் நாங்கள் பயிற்சி எடுக்க சொல்கிறோம். உங்களுக்கு பார்க்கும் பொழுது எளிமையாக தெரியும், ஆனால் பேசும் பொழுதுதான் அதன் உண்மைத்தன்மை விளங்கும். அதனால் ஆங்கிலத்தின் பேச்சுக்களுக்கு நீங்கள் ஒரு அகராதி, ஒரு டிக்ஷனரி உங்கள் மனதில் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கி விட்டீர்களானால் நீங்கள் எந்த சூழலிலும் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும். தற்பொழுது சி என்ற சப்ஜெக்டுக்கு, அதாவது அவள் அல்லது அவர் என்ற அர்த்தத்தில் நாம் நிகழ்காலத்தின் உபகாலங்களில் தமிழ் பேச்சுக்களை அமைத்து அதற்கு இணையான ஆங்கில பேச்சுக்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை வாய்விட்டு பயிற்சி செய்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தற்பொழுது சி என்ற சப்ஜெக்டுக்கு, அதாவது அவள் அல்லது அவர் என்ற அர்த்தத்தில் சாதாரண நிகழ்கால பேச்சுக்களை, அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ்களை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்வோம். முதலில் தமிழ் மாதிரி பேச்சுக்களை கவனியுங்கள். அவள் என்ற பெயர் சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள், அவள் ஒரு கடிதம் எழுதவில்லை, அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாளா, அவள் ஒரு கடிதம் எழுதவில்லையா. இதே போல அவர் என்ற மரியாதை நிமித்தமாக பெண்பாலுக்கு சொல்லும் சாதாரண நிகழ்கால பேச்சுக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், அவர் ஒரு கடிதம் எழுதவில்லை, அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரா, அவர் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்று தமிழில் சொல்கிறோம். இதில் நீங்கள் உற்று கவனித்தீர்களானால் பழைய விதிகளே தான். உதாரணத்திற்கு எழுதுகிறாள் என்பதை எழுதவில்லை என்று மாற்றிவிட்டால் அவள் ஒரு கடிதம் எழுதவில்லை என்பது உங்களுக்கு எதிர்மறை பேச்சாக மாறிவிடும். அதே போல எழுதுகிறாள் என்பதை எழுதுகிறாளா என்று மாற்றிவிட்டால் அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாளா என்பது நேரடி கேள்வி வாக்கியமாக அமைந்துவிடும். அடுத்ததாக எழுதவில்லை என்பதை எழுதவில்லையா என்று மாற்றி பார்க்கும் பொழுது அவள் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்பது எதிர்மறை கேள்வி வாக்கியமாக மாறிவிடுகிறது. அதே போலத்தான் அவர் என்ற உணர்வில் எழுதுகிறார் என்பதை எழுதவில்லை என்று மாற்றுங்கள், அவர் ஒரு கடிதம் எழுதவில்லை என்று எதிர்மறை வாக்கியமாக மாறுகிறது. எழுதுகிறார் என்பதை எழுதுகிறாரா என்று மாற்றுங்கள், அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரா என்பது கேள்வி வாக்கியமாக மாறுகிறது. அதே போல எழுதவில்லை என்பதை எழுதவில்லையா என்று மாற்றுங்கள், அவர் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்பது ஒரு எதிர்மறை கேள்வி வாக்கியமாக தமிழில் மாறுகிறது. இதே உணர்வுகளை ஆங்கிலத்தில் பிரதிபலிக்க வேண்டும். தமிழ் உணர்வுகள் SOV பேட்டர்னில் அமைந்திருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆங்கில உணர்வுகள் SVO பேட்டர்னில் அமைய வேண்டும். S என்பது சப்ஜெக்ட், V என்பது வெர்பு, O என்பது ஆப்ஜெக்ட். இதில் வெர்பு மட்டும் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும்.
சப்ஜெக்டுக்காக அவள் என்ற அர்த்தத்திலோ அல்லது அவர் என்ற அர்த்தத்திலோ she வந்திருக்கிறது. ஹெல்பிங் வெர்ப் டஸ் வந்துள்ளது. மெயின் வெர்ப் ரைட் என்ற வினைச்சொல்லின் முதலாவது நிலையை எடுத்துக்கொள்கிறோம். ஆக she does write a letter என்று இலக்கண ரீதியாக அந்த பேச்சு அமைகிறது. அதில் வழக்கு ரீதியாக நாம் டஸ் என்ற வார்த்தையை உச்சரிப்பதில்லை. அதற்காக வெர்பினுடன் எஸ் என்ற எழுத்தை சேர்த்துக் கொள்கிறோம். டஸ்ஸை ரெப்ரசன்ட் செய்வதற்காக எஸ் என்ற எழுத்தை சேர்த்துக் கொள்கிறோம். ஆக she writes a letter என்பது அவள் அல்லது அவர் என்ற அர்த்தத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறாள் அல்லது ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ற உணர்வுக்கு இணையான ஆங்கில பேச்சாக அமையும். அதே போல எதிர்மறை பேச்சை உருவாக்க வேண்டும். அதற்கு இலக்கண ரீதியான நேரடி பேச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். அது she does write a letter என்று இருக்கிறது. அதில் does என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் not என்ற சொல்லை நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்பொழுது she does not write a letter என்று மாறும். அது அவள் ஒரு கடிதம் எழுதவில்லை அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதவில்லை என்ற உணர்வுக்கு இணையான ஆங்கில பேச்சு. she does not write a letter என்பதை she doesn't write a letter என்று சுருக்கமாக வழக்கு ரீதியாக சொல்வோம். அடுத்ததாக கேள்வி பேச்சினை, நேரடி கேள்வி பேச்சினை, பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு நாம் இலக்கண ரீதியான நேரடி பேச்சினை ஆங்கிலத்தில் எடுத்துக்கொள்கிறோம். அது she does write a letter என்று இருக்கிறது. அதில் does என்ற உதவி வினைச்சொல்லை she என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அது does she write a letter என்று மாறும். அது அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாளா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரா என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. அதே போல எதிர்மறை கேள்வியை உருவாக்க வேண்டும். அதற்காக எதிர்மறை பேச்சை ஆங்கிலத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அது she does not write a letter அல்லது she doesn't write a letter என்று இருக்கிறது. இதில் சுருக்க உதவி வினைச்சொல்லான doesn't என்ற உதவி வினைச்சொல்லை she என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அது doesn't she write a letter என்று மாறும். ஆக doesn't she write a letter என்பது அவள் ஒரு கடிதம் எழுதவில்லையா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. ஆக நண்பர்களே, she writes a letter, she doesn't write a letter, does she write a letter, doesn't she write a letter என்பது ஆங்கில உணர்வுகளாக நிகழ்கால உபகாலங்களில் அமைகிறது. இதில் பேச்சு ஆரம்பிகளை அடையாளம் காணுங்கள். அதை பல தடவை சொல்லி அந்த பேச்சு ஆரம்பிகள் உங்கள் நுனிநாக்கில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த பேச்சு ஆரம்பிகள் she does, she doesn't, does she, doesn't she, she does, she doesn't, does she, doesn't she. இப்பொழுது வாக்கியங்களை ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். she writes a letter, she doesn't write a letter, does she write a letter, doesn't she write a letter. ஆக இந்த மாதிரியான வாக்கியங்களை மாதிரி வாக்கியங்கள் கொடுத்துள்ளோம். அதை பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு சாதாரண நிகழ்கால பேச்சுக்கள் சி என்ற பெயர் சொல்லுக்கு ஒரு வாய்ப்பாடு போல ஆகி உங்கள் மனதில் ஒரு அகராதியாக பதிந்துவிடும். நண்பர்களே, நாம் இப்போது சி என்ற சப்ஜெக்டுக்கு அவள் அவர் என்ற அர்த்தத்தில் நிகழ்காலத்தில் அதன் உபகாலங்களான சாதாரண நிகழ்காலம், நிகழ்தொடர்காலம், நிகழ்முற்றுக்காலம், நிகழ்முற்று தொடர்காலம், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆகிய காலங்களில் ஆங்கிலத்தில் பேச்சுக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போது நிகழ்தொடர்கால பேச்சுக்கள் சி என்ற சப்ஜெக்டுக்கு எப்படி அமையும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உதாரணத்திற்கு தமிழில் அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை, அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாளா, அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா. அதே பெண்பாலுக்கு மரியாதை நிமித்தமாக அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார், அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை, அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாரா, அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா. இது நிகழ்தொடர்காலத்தில் தமிழில் அமையும் பேச்சுக்கள். இந்த பேச்சுக்களுக்கு இணையான ஆங்கில பேச்சுக்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தமிழ் பேச்சுக்கள் எவ்வகையில் உருவாக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ் பேச்சுக்கள் நேரடி பேச்சு, எதிர்மறை பேச்சு, நேரடி கேள்வி, எதிர்மறை கேள்வி ஆகிய பேச்சுக்களை உள்ளடக்கி இருக்கும். அந்த பேச்சுக்கள் முன்னர் பார்த்த வீடியோக்களிலிருந்து எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இனி இந்த நிகழ்தொடர்கால பேச்சுக்களுக்கு நாம் ஆங்கிலத்தில் பேச்சுக்களை உருவாக்குவோம். ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்னில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். S என்பது சப்ஜெக்ட், V என்பது வெர்ப், O என்பது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்காக C வந்துள்ளது. வெர்ப் எப்பொழுதும் உதவி வினைச்சொல் பிளஸ் மெயின் வினைச்சொல், அதாவது ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். சப்ஜெக்டுக்காக C வந்துள்ளது. வெர்பை பற்றி பார்க்கும் பொழுது உதவி வினைச்சொல்லாக ஈஸ் வந்துள்ளது. மெயின் வினைச்சொல்லுக்காக
வெர்பின் 4வது நிலையான ரைட்டிங் என்ற நிகழ் வினையெச்சம், அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்துள்ளது. ஆக அந்த பேச்சு she is writing a letter என்று அமையும். இது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள் அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஆங்கில பேச்சு. அதற்கு அடுத்ததாக நெகட்டிவ் ஸ்பீச்சை உருவாக்க வேண்டும். அதற்காக ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது she is writing a letter. அதில் எப்பொழுதும் போல is என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் not என்ற சொல்லை சேர்த்து பாருங்கள். அப்பொழுது வாக்கியம் she is not writing a letter என்று மாறும். அது சுருக்கமாக she isn't writing a letter என்று சொல்லப்படுகிறது. அது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. அதற்கு அடுத்ததாக பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச், அதாவது நேரடி கேள்வி வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது she is writing a letter என்பது. அந்த she is writing a letter என்பதில் இருக்கும் is என்ற உதவி வினை சொல்லை she என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் easy writing a letter என்று மாறும். இந்த easy writing a letter என்பது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாளா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாரா என்பதற்கு சமமான ஆங்கில பேச்சு. அதற்கு அடுத்ததாக எதிர்மறை கேள்வி, அதாவது நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சை உருவாக்க வேண்டும். அதற்காக ஆங்கிலத்தின் நெகட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நெகட்டிவ் ஸ்பீச் she is not writing a letter, சுருக்கமாக she isn't writing a letter என்று இருக்கும். அதில் isn't என்ற சுருக்கமான உதவி வினை சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த isn't என்ற உதவி வினை சொல்லை she என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் isn't she writing a letter என்று மாறும். இந்த isn't she writing a letter என்பது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. ஆக ஆங்கில பேச்சை ஒரு தடவை சொல்லி பாருங்கள். she is writing a letter, she isn't writing a letter, is he writing a letter, isn't she writing a letter. இந்த ஆங்கில பேச்சு உங்களுக்கு ஒரு அகராதி போல மனதில் பதிய வேண்டும் என்றால் முதலில் பேச்சு ஆரம்பிகளை அடையாளம் கண்டு அதை பயிற்சி எடுங்கள். அந்த பேச்சு ஆரம்பிகள் she is, she isn't, is he, isn't she. இன்னொரு தடவை சொல்லுங்கள். she is, she isn't, is he, isn't she. இந்த பேச்சு ஆரம்பிகளை பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்காக சி என்ற சப்ஜெக்டுக்கு பல தடவை சொல்லி உங்கள் நுனிநாக்குக்கு கொண்டு வருங்கள். பின்னர் வரும் மாதிரி வாக்கியங்களை நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் ஸ்பீச்சஸ் ஃபார் சி ஒரு அகராதி போல உங்கள் மனதில் பதிவாகி பேச்சுக்களை சரளமாக உற்பத்தி பண்ண உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக நாம் சி என்ற சப்ஜெக்டுக்கு தமிழில் அவள் அவர் என்ற அர்த்தத்தில் வரும் நிகழ் முற்றுக்கால பேச்சுக்களை கற்றுக்கொள்ளலாம். தமிழ் பேச்சுக்களை கவனியுங்கள். அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாள், அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை, அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாளா, அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லையா. அவர் என்ற அர்த்தத்தில் அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார், அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை, அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாரா, அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லையா. இவைகள் தமிழ் பேச்சுக்கள். இந்த தமிழ் பேச்சுக்கள் வினைச்சொல்லில் மாற்றங்களை உருவாக்கும் பொழுது ஏற்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு இணையான ஆங்கில பேச்சுக்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆங்கில பேச்சுக்களை உருவாக்கும் பொழுது நீங்கள் ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்னில் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு பேச்சுக்களை உருவாக்க வேண்டும். S என்பது சப்ஜெக்ட், V என்பது வெர்பு, O என்பது ஆப்ஜெக்ட். V எப்பொழுதும் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். SVO பேட்டர்னில் ஆங்கில பேச்சுக்களை உருவாக்குவோம். S என்ற சப்ஜெக்டுக்காக C வந்துள்ளது. V ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பிற்காக ஹெல்பிங் வெர்ப் ஹேஸ் வந்துள்ளது. மெயின் வெர்ப் ரிட்டன் என்ற வினைச்சொல்லின் 3வது நிலை, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இறந்த வினையெச்சம் வந்துள்ளது. ஆக she has written a letter என்பது அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அல்லது அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்பதற்கு சமமான ஆங்கில பேச்சு. இதையே நெகட்டிவ் ஸ்பீச்சாக மாற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் ஹேஸ் என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் நாட் என்ற சொல்லை சேர்க்கும் பொழுது அந்த வாக்கியம் she has not written a letter என்று மாறும். அதை சுருக்கமாக she hasn't written a letter என்று சொல்கிறோம். அது அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. அதற்கடுத்தது பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சை உருவாக்குவதற்காக பாசிட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது she has written a letter. அதில்
அதில் இருக்கும் ஹேஸ் என்ற உதவி வினைச் சொல்லை சி என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்தும் பொழுது அந்த வாக்கியம் ஹேஸ் ஹி ரிட்டன் அ லெட்டர் என்று மாறும். இது ஹேஸ் ஹி ரிட்டன் அ லெட்டர் என்பது அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாளா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரா என்பதற்கு சமமான ஆங்கில பேச்சு. அதற்கடுத்ததாக நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்க வேண்டும். அதற்காக நெகட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது சி ஹேசன்ட் ரிட்டன் எ லெட்டர். அதில் இருக்கும் ஹேசன்ட் என்ற உதவி வினை சொல்லை சி என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது வாக்கியம் ஹேசன்ட் சி ரிட்டன் எ லெட்டர் என்று மாறும். இந்த ஹேசன்ட் சி ரிட்டன் எ லெட்டர் என்பது அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லையா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லையா என்பதற்கு சமமான ஆங்கில பேச்சு. ஆக ஆங்கில பேச்சுகளை ஒரு தடவை சொல்லுங்கள். சி ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர், சி ஹேசன்ட் ரிட்டன் எ லெட்டர், ஹேஸ் ஹி ரிட்டன் எ லெட்டர், ஹேசன்ட் சி ரிட்டன் எ லெட்டர். ஆங்கில பேச்சுக்களை சரளமாக உருவாக்குவதற்கு முதலில் பேச்சு ஆரம்பிகளை நுனிநாக்கில் கொண்டு வாருங்கள். அதற்காக பேச்சு ஆரம்பிகளை அடையாளம் கண்டு பயிற்சி எடுப்போம். அவைகள் சி ஹேஸ், சி ஹேசன்ட், ஹேஸ் ஹி, ஹேசன்ட் சி. இன்னொரு தடவை சொல்லுவோம். சி ஹேஸ், she hasn't, has he, hasn't she. She has written a letter, she hasn't written a letter, has he written a letter, hasn't she written a letter. இங்கே ஒரு தகவலை நீங்கள் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நிகழ் முற்றுக்கால பேச்சுக்களுக்கு ஐ, வி, யூ, தே போன்ற சப்ஜெக்டுகளுக்கு பெயர் சொற்களுக்கு have என்ற உதவி வினைச்சொல் வரும். he, she, it போன்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டுகளுக்கு has என்ற உதவி வினைச்சொல் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டு she have written a letter என்று பேச்சை அமைக்கக்கூடாது. ஆக பின்னர் வரும் மாதிரி வாக்கியங்களுக்கு நிகழ் முற்றுக்கால பேச்சுக்களை, அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஸ்பீச்சஸ்களை நீங்கள் வாய்விட்டு பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த பேச்சுக்கள் உங்களுக்கு ஒரு அகராதி போல மனதில் ஆழப்பதிந்துவிடும். அடுத்ததாக நாம் நிகழ்முற்று தொடர்கால பேச்சுக்களை சி என்ற சப்ஜெக்டுக்கு அவள், அவர் என்ற அர்த்தத்தில் நாம் ஆங்கில பேச்சுக்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தமிழில் மாதிரி பேச்சுக்களை எடுத்துக்கொள்வோம். அப்பேச்சுக்கள் அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாள், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை, அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாளா, அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா. அதே போல அவர் என்ற பெயர் சொல்லுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார், அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை, அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாரா, அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா. இப்பேச்சுக்கள் நிகழ்முற்று தொடர்கால பேச்சுக்கள் அவள் என்ற பெயர் சொல்லுக்கும் மற்றும் அவர் என்ற பெயர் சொல்லுக்கும். இதற்கு இணையான ஆங்கில பேச்சுக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் என்பது எஸ்ஓவி பேட்டர்னில் அமைந்திருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே போல வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது தமிழ் உணர்வுகள் எவ்வாறு நேரடி பேச்சு, எதிர்மறை பேச்சு, நேரடி கேள்வி, எதிர்மறை கேள்விகளாக மாறுகின்றன என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாக எம்மொழியாக இருப்பினும் அதில் வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது அது வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிக்கும் என்பதை நாம் முன்னரே பல வீடியோக்களில் பார்த்திருக்கிறோம். அதே போலத்தான் ஆங்கிலத்திலும் வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது நாம் வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தற்பொழுது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ்க்கு ஆங்கிலத்தில் பயிற்சி எடுக்க வேண்டும். ஆங்கிலம் எப்பொழுதும் எஸ்விஓ பேட்டர்னில் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். எஸ் என்பது சப்ஜெக்ட், வி என்பது வெர்ப், ஓ என்பது ஆப்ஜெக்ட். இதில் எஸ், ஓ அதாவது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இரண்டும் நிலை கொண்டிருக்கும். வெர்பு மற்றும் அதனுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் அது வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிக்க முடியும். ஆங்கிலத்தில் வெர்ப் எப்பொழுதும் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். இங்கே சப்ஜெக்டுக்காக ஷீ வந்துள்ளது, வெர்புக்கு ஹெல்பிங் வெர்புக்காக ஹஸ் பீன் வந்துள்ளது, மெயின் வெர்புக்காக ரைட்டிங் என்ற நான்காவது நிலை, அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் நிகழ்வினையெச்சம் வந்துள்ளது. ஆக ஷி ஹஸ் பீன் ரைட்டிங் அ லெட்டர் என்பது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாள் அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார் என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. இதை நாம் நெகட்டிவ் ஸ்பீச்சாக மாற்ற வேண்டும். அதற்கு பாசிட்டிவ் ஸ்பீச், she has been writing a letter என்பதை எடுத்துக்கொள்வோம். அதில் has என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் not என்ற சொல்லை சேர்க்கும் பொழுது அது she has not been writing a letter என்று மாறும். அதை சுருக்கமாக she hasn't been writing a letter என்று எழுதுகிறோம். அது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை என்பதற்கு சமமான ஆங்கில பேச்சு. அதற்கு அடுத்ததாக பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்க வேண்டும். அதற்காக ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்வோம். அது she has been writing
ரைட்டிங் a லெட்டர், அதில் இருக்கும் has என்ற உதவி வினை சொல்லை she என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்தும் பொழுது அந்த வாக்கியம் has he been writing a letter என்று மாறும். இந்த has he been writing a letter என்பது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாளா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாரா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. அதே போல எதிர்மறை கேள்வி வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக ஆங்கிலத்தில் நெகட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நெகட்டிவ் ஸ்பீச் she hasn't been writing a letter. இதில் இருக்கும் hasn't என்ற உதவி வினை சொல்லை she என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்தும் பொழுது hasn't she been writing a letter என்று மாறும். இந்த hasn't she been writing a letter என்பது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா என்பதற்கு சமமான ஆங்கில பேச்சு. இப்பொழுது ஆங்கில பேச்சை ஒரு தடவை வாய்விட்டு சொல்லுங்கள். she has been writing a letter, she hasn't been writing a letter, has he been writing a letter, hasn't she been writing a letter. ஆங்கிலம் சரளமாக பேசுவதற்கு நாம் முன்னரே சொல்லியிருக்கிறோம், பேச்சு ஆரம்பிகளை பயிற்சி எடுக்க வேண்டும். இதில் பேச்சு ஆரம்பிகளாக she has been, she hasn't been, has he been, hasn't she been என்பவை வாய்விட்டு பயிற்சி சொல்லும் பேச்சு ஆரம்பிகள். இன்னொரு தடவை அதை சொல்ல வேண்டும். she has been, she hasn't been, has he been, hasn't she been. வாக்கியங்களை ஒரு தடவை சொல்லுவோம். she has been writing a letter, she hasn't been writing a letter, has he been writing a letter, hasn't she been writing a letter. ஸோ இந்த உணர்வுகளை நீங்கள் ஆழமாக தமிழ் உணர்வுகளுக்கு இணையாக ஆங்கிலம் வழியாக பதிவு செய்ய வேண்டும். பல தடவை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது உணர்வுகளாக உங்கள் மனதில் பதிந்துவிடும். அதன் அடிப்படையில் உதாரண வாக்கியங்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆங்கிலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாடு போல மாறி எச்சூழலிலும் நீங்கள் ஆங்கிலத்தை சரளமாக பேசும் ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நண்பர்களே, தற்பொழுது அவள் அவர் என்ற அர்த்தத்தில் சி என்ற சப்ஜெக்டுக்கு நிகழ்காலத்தின் உபகாலங்களான சாதாரண நிகழ்காலம், நிகழ்தொடர்காலம், நிகழ்முற்றுக்காலம், நிகழ்முற்று தொடர்காலம் ஆகிய அனைத்து காலங்களிலும் இருக்கும் பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை வாய்விட்டு சொல்லி அதற்குண்டான வாக்கியங்களை பயிற்சி செய்வோம். பேச்சு ஆரம்பிகள் she does, she doesn't, does she, doesn't she, she is, she isn't, is she, isn't she, she has, she hasn't, has she, hasn't she, she has been, she hasn't been, has he been, hasn't she been. இந்த பேச்சு ஆரம்பிகளை பல தடவை வாய்விட்டு சொல்லுங்கள். சொல்லும் பொழுது அவை உங்கள் மனதில் ஆழப்பதிந்து உங்கள் நுனிநாக்கில் தங்கிவிடும். அப்பொழுது பேச்சுக்களை உருவாக்குவதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். தற்பொழுது பேச்சுக்களை ஒரு தடவை வாய்விட்டு பயிற்சி செய்வோம். she does write a letter, அதை she writes a letter என்று சொல்வோம். she writes a letter, she doesn't write a letter, does she write a letter, doesn't she write a letter, she is writing a letter, she isn't writing a letter, is he writing a letter, isn't she writing a letter, she has written a letter, she hasn't written a letter, has she written a letter, hasn't she written a letter, she has been writing a letter, she hasn't been writing a letter, has he been writing a letter, hasn't she been writing a letter. இதை ஏன் நாங்கள் இவ்வளவு தடவை உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி எடுக்க சொல்கிறோம் என்றால், எங்களுடைய நேரடி வகுப்புகளில் இந்த பேச்சு ஆரம்பிகளை வைத்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது அதனுடைய விளைவுகள் ரிசல்ட்ஸ் மிகவும் அற்புதமாக இருந்தது. அனைத்து மாணவர்களும் இது ரொம்ப எளிமையான ஒரு சுருக்கமான வழியாக பின்பற்றி ஆங்கிலத்தை சரளமாக பேச கற்றுக்கொண்டார்கள். அதனால் இதனை நீங்கள் கைவிடாது மனம் கோணாது பயிற்சி செய்யுங்கள். she writes a letter, she doesn't write a letter, does she write a letter, doesn't she write a letter, she is writing a letter, she isn't writing a letter, is she writing a letter, isn't she writing a letter, she has written a letter, she hasn't written a letter, has she written a letter, hasn't she written a letter, she has been writing a letter, she hasn't been writing a letter, has he been writing a letter, hasn't she been writing a letter. தற்பொழுது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வாக்கியங்களுக்கு சி என்ற சப்ஜெக்டுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆகிய காலங்களில் நாம் பயிற்சி மேற்கொள்வோம். she goes to gymnasium every weekend, she doesn't go to gymnasium every weekend, does she go to gymnasium every weekend, doesn't she go to gymnasium every weekend, she is going to the gymnasium every weekend, she isn't going to the gymnasium every weekend, is she going to the gymnasium every weekend, isn't she going to the gymnasium every weekend, she has gone to the gymnasium every weekend,
She hasn't gone to the gymnasium every weekend. Has he gone to the gymnasium every weekend? Hasn't she gone to the gymnasium every weekend? She has been going to the gymnasium every weekend. She hasn't been going to the gymnasium every weekend. Has he been going to the gymnasium every weekend? Hasn't she been going to the gymnasium every weekend? நண்பர்களே, இதை சொல்லி பழகும் பொழுதுதான் உங்களுக்கு அதில் இருக்கும் இடர்பாடுகள் தெரிய வரும். அந்த இடர்பாடுகளை நீங்கள் வாய்விட்டு பயிற்சி செய்யும் பொழுதுதான் நிவர்த்தி செய்ய முடியும். அடுத்ததாக, she drinks coffee in the morning. She doesn't drink coffee in the morning. Does she drink coffee in the morning? Doesn't she drink coffee in the morning? She is drinking coffee in the morning. She isn't drinking coffee in the morning. Is he drinking coffee in the morning? Isn't she drinking coffee in the morning? She has drunk coffee in the morning. She hasn't drunk coffee in the morning. Has he drunk coffee in the morning? Hasn't she drunk coffee in the morning? She has been drinking coffee in the morning. She hasn't been drinking coffee in the morning. Has he been drinking coffee in the morning? Hasn't she been drinking coffee in the morning? அடுத்ததாக, she sleep late on Sundays. அதற்கு நீங்களாக பயிற்சி மேற்கொள்ளுங்கள். She drinks coffee for breakfast என்பதற்கும் நீங்களாக பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அடுத்ததாக, she picks her nose all the time. She picks her nose all the time. She doesn't pick her nose all the time. Does she pick her nose all the time? Doesn't she pick her nose all the time? She is picking her nose all the time. She isn't picking her nose all the time. Is he picking her nose all the time? Isn't she picking her nose all the time? She has picked her nose all the time. She hasn't picked her nose all the time. Has she picked her nose all the time? Hasn't she picked her nose all the time? She has been picking her nose all the time. She hasn't been picking her nose all the time. Has he been picking her nose all the time? Hasn't she been picking her nose all the time? அடுத்ததாக, Julie likes to play baseball. Julie likes to play baseball. Julie doesn't like to play baseball. Does Julie like to play baseball? Doesn't Julie like to play baseball? Julie is liking to play baseball. Julie isn't liking to play baseball. Is Julie liking to play baseball? Isn't Julie liking to play baseball? Julie has liked to play baseball. Julie hasn't liked to play baseball. Has Julie liked to play baseball? Hasn't Julie liked to play baseball? Julie has been liking to play baseball. Julie hasn't been liking to play baseball. Has Julie been liking to play baseball? Hasn't Julie been liking to play baseball? நண்பர்களே, அடுத்ததாக, she lends me pencil every day. அதற்கு பயிற்சி மேற்கொள்வோம். She lends me pencil every day. She doesn't lend me pencil every day. Does she lend me pencil every day? Doesn't she lend me pencil every day? She is lending me pencil every day. She is lending me a pencil every day. Is he lending me a pencil every day? Isn't she lending me a pencil every day? She has lent me a pencil every day. She hasn't lent me a pencil every day. Has he lent me a pencil every day? Hasn't she lent me a pencil every day? She has been lending a pencil every day. She hasn't been lending a pencil every day. Has he been lending a pencil every day? Hasn't she been lending a pencil every day? நண்பர்களே, இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு அனைத்து பேச்சுக்களையும் நீங்கள் வாய்விட்டு பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பேச்சு ஆரம்பிகளின் முக்கியத்துவம் தெரிய வரும். அதே போல நீங்கள் ஆங்கிலத்தில் பயிற்சி செய்யும் பொழுது அதன் உணர்வுகள் உங்களுக்கு ஆங்கிலம் வழியாக மேலோங்குகிறதா என்பதை பாருங்கள். அப்படி மேலோங்கவில்லை என்றால் நீங்கள் அந்த உணர்வுகளை சரியாக தெரிந்து கொண்டு மேற்கொண்டு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டுகிறோம். அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவில் வரும் தாமிரை முத்திரையை அழுத்தி நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.